Welcome guys. Now we are going to see Nasdaq weekly recap. இந்த வீக் ஒரு பெரிய மொமெண்டம் வீக். நாட் only FOMC, ஆஃப்டர் FOMC, பிஃபோர் த FOMC, ப்ரீ FOMC கூட மார்க்கெட் ஒரு பிக் செல் ஆஃப் கொடுத்தது. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அந்த 2 நாளை விட மண்டே டியூஸ்டே நடந்த செல் ஆஃப் வந்து ரொம்ப பெருசு, ஈஸியாகவும் இருந்தது. டிஓஎல்ஸ் ரொம்ப கிளியராக இருந்தது. ப்ளஸ் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் ரீச் பண்ணுச்சு அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸில். மந்த்லி டைம் ஃப்ரேமோடைய ஃபேராலி கேப்ஸ் தான் நம்மளோட டார்கெட்ஸ் அந்த நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டிஓஎல் வந்து மார்க்கெட் ரீச் பண்ணுற வரைக்கும் ஹியூஜ் செல் ஆஃப் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமும் கொடுத்தது, பட் ஒரு ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது, ஒரு கன்சல்டேட்டிவ் செல் ஆஃப் தான். பட் இதை ரீச் பண்ண வரும்போது சூப்பரான மூமெண்டம் நம்மளுக்கு. டிஓஎல் ஓகே, சம்திங் அப்படியே இருக்கட்டும். வீக்லி டைம் ஃப்ரேம் பாருங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் வீக் மார்க்கெட் இந்த பாடி க்ளோஸ், ப்ரீவியஸ் வீக்கோட லோ உடச்சு பாடி க்ளோஸ் வச்சு முடிச்சது, சரிங்களா? ஸோ அப்போயே நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்தது இந்த வீக்லாம் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வீக்லி டார்கெட்ஸ். நெக்ஸ்ட் அதிகபட்சம் இங்கே வந்தால் ஹையரில் தான் நம்மளுக்கு டேப் ஆக போகுது. நெக்ஸ்ட் வீக்கான டார்கெட் அதுதான். மேபி அங்கே மார்க்கெட் ஹையருக்கு வருமா இல்லையான்னு பார்த்துடலாம். ஆஸ் வெல் ஆஸ் இஎஸ்லேயும் பாருங்கள், ஜஸ்ட் ப்ரீவியஸ் வீக் லோ, அது பிஃபோர் வீக் லோ, அதுக்கப்புறம் அது பிஃபோர் வீக் லோவும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம நார்மலாக மார்க் பண்ணாலே போதும். அந்த டெய்லி டைம் ஃப்ரேம் மண்டே எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? நம்ம ப்ரீவியஸ் வீக்கே இதை டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? ப்ரீவியஸ் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்மளுக்கு அழகாக மார்க்கெட் ஒரு ஐஆர்எல் வச்சுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பென்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நான் வந்து அங்கே ஒரு 2 நாள் மார்க்கெட் டைம் எடுத்தது. ஓகே, இந்த வீக்கு மண்டே போயிட்டு ஐஆர்எல் தொட்டு அன்னைக்கே ஒரு நல்ல பெரிய செல் ஆஃப். ஸோ சூப்பராக இருந்தது. நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டே டைம் ஃப்ரம் ஃபெராலி கேப், டே டைம் ஃப்ரம் ஐஆர்னு மார்க் பண்ணிடுறேன். சேம் இங்கேயும் ஐஆர்எல் இருக்கு. 27 ஜூலை டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல். தென் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிபி இங்கேருந்து மார்க்கெட் வரும்போது ப்ரீவியஸ் டே லோ, ஃப்ரைடே லோ, அதை எடுத்துச்சுன்னா தான் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிபிக்கு நம்ம இந்த சைட் வர போகிறோம். நம்ம வீக்லியில் வச்சுருந்தேன்ல, ஸோ வீக்லியில் வச்சுட்டு நான் டெய்லி வரும்போது நான் டெய்லிக்கு ஒரு கேண்டிலாக தான் எய்ம் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே முடியுதா, அதுக்கு அடுத்தது இந்த கேண்டில். ஓகே, அதுக்கு அடுத்தது தான் இந்த டிபி, ஏன்னா அது ஐஆர்எல். அந்த ஐஆர்எல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த கேண்டில் வரையும் மார்க்கெட் வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக தான் டிபிஸ் எய்ம் பண்ணோம். அவசரப்பட்டு நம்ம ஃபுல்லாக வீக்லியில் இருக்கிறதே எய்ம் பண்ணி அன்னைக்கு டிபி ரீச் ஆகலாம்னு சொல்லிட்டு ரீச் ஆகணும் உட்காந்துருக்கூடாது. மேபி அதுக்குள்ள திருப்பி ரிவர்சல் ஆகிட்டு கூட மார்க்கெட் அகைன் ரீச் ஆகும். ரிவர்சல் மீன்ஸ் லைட்டாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு, ஃபுல் ரிவர்சல் நான் சொல்லலை. ஓகே, பட் அது 1 மினிட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு எசலேட் ஆகிற மாதிரி நிலைமை ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிபி வைங்க ஃப்ரம் த 4 hours. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணுச்சு, போயிட்டு மேலே டே ஏர்ல டேப் பண்ணுச்சு. என்ன அதில் ஒரு நான் சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது, அகெயின் கம்பல்சரி இந்த 4 hour வேரலிக்க போகிறோம்னு பார்த்தேன். பட் அங்கே மார்க்கெட் வரவே இல்லை. தென் டார்கெட் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து என்வாக. ஓகே, என்வாக தான் டார்கெட் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் உடச்சிட்டு மொத்தமாக கீழே வந்தாச்சு. 2 o'clockன்றது ஹை ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ 6 o'clockலேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆச்சு. சேம் அதே தான், இங்கேயும் 2 o'clock தான் ஹை ஃபார்ம் ஆச்சு. 6 o'clockலேருந்து மார்க்கெட் செல்லாக ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டுத்துலையுமே என்வாக் இருக்கு. நான் என்வாக்லேருந்து கம்பல்சரி மார்க்கெட் எப்படியோ ஒரு பை போயிடும் போலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க. ஆனால் மார்க்கெட் என்வாக்லேருந்து பைலாம் போல. என்வாக்லேருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி செல்லுதாச்சு. ஸோ என்வாக் நம்ம 1 hour டைம் ஃப்ரேம். சரி, 1 hourல உங்களுக்கு அருமையான பிடிஆர்ஏ எஃப்இஜி. இதுக்கு மேலே என்ன வேணும்? இது பேர் தான் 99PO3. நிறைய பேர் கேட்பீங்கல்ல PO3 எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் 99PO3. எக்ஸாக்டா 9 o'clock மார்க்கெட்டு ஹண்ட் எல்லாமே முடிச்சாச்சு. பீரியட் தொடுது, நீ என்ட்ரி எடுக்கிறீங்க. உள்ள போனா உங்களுக்கு எதனா ஒரு டைம் ஃப்ரேம் 5 minute 1 minute 15 minute எதனா ஒரு டைம் ஃப்ரேம்ல எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எதனா ஒரு PO3 ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? அதான் 99PO3. வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 15 போகலாம். 27th July 9:30. 27th July 9:30. சரி, 15 minute ஒரு ஏஎம்டி தானே அது. இதை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய ஈக்குவலைஸ், எக்கச்சக்க ஈக்குவலைஸ் மார்க்கெட்டிங் தூக்கி இருக்கு. ஸோ 15 minute பார்த்தாலே இது ஏஎம்டி. இன்னும் நீங்கள் டெப்த்தாக போனீங்கன்னா 5 minute உங்களுக்கு ஏஎம்டியாக தான் இருக்கும். இந்த ட்ரேட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணியிருப்பேன். டியூஸ்டே எக்ஸிபியூஷன் பண்ணேன்.
ஃப்ரைடே எக்ஸிபிஷன் பண்ண பெரிய ட்ரேட்ஸ் எனக்கு 2 நாளும் கிடைச்சது. வெனஸ்டே எஃப்எம்சின்றதுனால லீவு. மார்க்கெட் நல்லா தான் இருந்தது, பட் லீவ். நான் அதில் என்ன தப்பு பண்ணேன்றதை சொல்லிடுறேன். இந்த ஃபெராரி கேப் வரணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருந்தேன். அது பெரிய இதை ஓவர் ப்ரீமியம்ஸ் மார்க்கெட் ஃபஸ்ட்டு அங்கே போவே இல்லை. இதுல இருந்தே எடுத்துருக்கணும். பட் ஐ மேட் த மிஸ்டேக். சரி, இதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் 1 மினிட்ன்றதை பார்ப்போம். ஓகே, 1 மினிட்லேயே ஏஎம்டி நல்லா தெரியுதா? இங்கே ஸ்வீப் தான் பண்ணியாச்சா மார்க்கெட். ஸோ அரௌண்ட் 27th மந்த் கரெக்டாக இருக்கு. இது 9 o'clock. நமக்கு 9:30 தேவை. நல்லா பாருங்க, 9:30 இதுதான். ஓகே, 9:30க்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சு நான் சொல்றேன். ஜஸ்ட் ஒரே ஒரு 5 மினிட் ஃபேர் அதுக்காக இங்க இருக்கும். அதை வந்து டேப் ஆகாம அப்படியே ஃபால் ஆச்சு. பீடிஆர் எஸ்எம்டி இது நல்ல ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிருக்கு எல்லாருக்கும். ஏன்னா எனக்கு அது கன்ஃபியூஷன் கிரியேட் ஆச்சு. நான் லேட்டராக தான் ரெகனைஸே பண்ணேன். எஃப்இஜி டேப் ஆகாம இருக்கும். காமிக்கிறேன். சரி, இதான் சொல்றேன் நான். இங்க இருக்குங்களா 5 மினிட். அந்த 5 மினிட்டை ட்ராப் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். 5 மினிட் எஃப்இஜிக்கு மார்க்கெட் ஷுவராக வந்துடும் சொல்லிட்டு. பட் 5 மினிட் எஃப்இஜிக்கு வராம அந்த 9:30ல இருந்து 9:35 ஓகே லோவர் ஆகி இங்கே பாருங்க 9:30 to 9:35 ஹையர் ஐ தெரியுதா? 9:35 தான் இங்கே ஹை. 30க்கு மேலே தான் 35 இருக்கு. பட் இங்கே 30க்கு லோவராக தான் 35 இருக்கு. இதுவே எஸ்எம்டியா? ஆனால் அதுக்கு முன்னாடியே என்வாக்கில் இங்கே ரியாக்ட் ஆகிட்டான் தெரியுதா? இருந்தாலும் ஏன் ப்ரோ செல் எடுத்தீங்க? சி மார்க்கெட் செல் ஸ்ட்ரக்சர் 1 ஹவர் ஃபேராலி கேப்ல இருந்து 15 மினிட் இருந்து மார்க்கெட் தொட்டுட்டு பர்ஃபெக்டா இங்க பாருங்க. இங்க கூட அந்த 5 மினிட் செல் ஃபேராலி கேப் தொட்டுட்டு தான் வருது. இங்க பைக் எஸ்எம்டி இருக்கா இல்ல பைக் பிடிஆர் இருக்கா இல்ல என்ன அங்க வந்து அமையுது? நான் 1 மினிட்ல காமிக்கிறேன் பாருங்க. பைக் அங்க பிடிஆரே கிடையாது, ஸ்ட்ரக்சரே கிடையாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே அங்க வந்து பைக் கொடுக்கவே இல்லை மார்க்கெட். ஸோ நம்ம அங்க பைக் பார்க்க கூடாது. இது நிறைய பேருக்கு டவுட், அதனால நான் சொல்லிடுறேன். சரி, இதுல கிளியர் கட்டா மார்க்கெட் கொடுத்தது இந்த என்ட்ரி. பட் என்னோட எக்ஸிகியூஷன் நான் வெயிட் பண்ணது ஃபேர் வேல்யூ கேப்புக்காக. நான் பண்ண பெரிய தப்பு. ஏன்னா நிறைய வாட்டி உங்களை கிளாஸ்ல டீச் பண்ணியிருப்பேன். கம்பல்சரி ஒரு ஐஎஃப்இஜி, ஒரு எஃப்இஜி, ஒரு ஓபி, இந்த 3 பீரியட்ல எந்த பீரியட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேப் ஆகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு. ஒரு எஃப்இஜி இங்க கிரியேட் ஆகுமான்றது நமக்கு தெரியாது. பட் ஒரு ஐஎஃப்இஜி இங்க இருக்கிறது கண்ணுக்கு நல்லா தெரியும். ஸோ நான் எடுத்துருக்கணும்ன்ற நான் என்ட்ரி. சரிங்களா, இதுதான் நம்மளுடைய என்ட்ரி கேண்டில். அரௌண்ட் 9:39 வித்தின் த ஸ்டார்டிங் ஆஃப் த 8 மினிட்ஸ் நமக்கு என்ட்ரி கிடைக்குது. தென் எஸ்எல் ஷுட் பி எ டிபி, ஃபர்ஸ்ட் டிபி இங்க. ஓகே, ஆனா இதுக்கு நடுவில் ஒரு பார்ஷியல்ஸ் இருக்கும். இது வந்து 6RR. இது நடுவில் ஒரு பார்ஷியல்ஸ் இருக்கும். அது என்னன்னா ப்ரீவியஸா அன்னைக்கு இருந்த லோஸ், பிஃபோர் த செஷன் முன்னாடி கிரியேட் ஆன லோஸ். ஃபர்ஸ்ட் இந்த லோஸ் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு குட்டி பார்ஷியல். பட் இதுல வந்து நான் என்ன பண்ணன்றத சொல்றேன். மேக்ஸிமம் மார்க்கெட் என்வாக ஃபில் பண்ணும்போது ரியாக்ஷன் தரும். ஸோ இதை நீங்க ஒரு பார்ஷியலா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லோஸ் வந்து நீங்க பார்ஷியலா வச்சுக்கலாம். பட் ஹோல் டே ஃபுல்லா நான் பிடிக்க போறேன்னா ப்ரீவியஸ் டே லோ, சிம்பிள் டார்கெட். ப்ரீவியஸ் டே லோ மார்க்கெட் வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா ப்ரீவியஸ் டே லோக்கு அப்புறமும் மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கும் நான் சுத்தமா எதிர்பார்க்கல. பயங்கரமா இருந்துச்சு ப்ரீவியஸ் டேக்கு அப்புறம் கூட. பாருங்க, மொத்தம் 9RR. பட் நமக்கு தேவை லிமிட்டடா இந்த ஒரு பர்ஃபெக்ட் செட்டப். ஹிட் ஆகும்போது 10:21 அரௌண்ட் நீங்க ஒரு 40 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணிருப்பீங்க. பட் ஒர்த் 6 hour ஒர்த். ஓகே, இதுதான் நீ இருந்த ட்ரேட். எஸ்எம்டியுமே எல்லாமே விலக்கியாச்சு. சரிங்களா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் அனதர் டே போயிடலாம். மண்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஹியூஜ் எக்ஸ்பான்ஷன் பிகாஸ் ஆஃப் டே டைம் ஃப்ரேம் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வரைக்கும் உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆச்சு. பிடிஆர்எஸ் எல்லாமே அலைன்மெண்ட் ஆச்சு, ஒன்று விடாம. ஓகே, மண்டே நல்லா ஓவர்டைலாம் முடிஞ்சிருச்சா? டே டைம் ஃப்ரேம்லேருந்து ஐஆர்எல் அதுன்னு எல்லாமே மார்க்கெட் தொட்டாச்சா? நவ் பார்க்க போகிறது டியூஸ்டே. இது மண்டே. அப்போ மண்டேயோட ப்ரீவியஸ் டே லோனா இதானே? ஸோ மார்க்கெட் ஆச்சு ப்ரீவியஸ் டே லோ. இது ஆல்ரெடி டார்கெட் முடிச்சாச்சு. ஸோ அது நம்மளுக்கு தேவை கிடையாது. இதுதான் ப்ரீவியஸ் டே லோ. இன்னும் கண்டினியூஷன் ஆகுன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. உள்ள போயிட்டு 4 hour 1 hour மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்றதையும் பார்த்துடலாம். சரி, இங்கே டியூஸ்டே எடுத்துக்கோங்க. டியூஸ்டேக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இதுதான் மண்டே கொடுத்த ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, ப்ரீவியஸ் டே லோ. தென் இதுதான் மண்டே ப்ரீவியஸ் டே ஹை. ப்ரீவியஸ் டே ஹை
பட் இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஐஆர்எல் தான் மார்க்கெட் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல். சரிங்களா? டியூஸ்டே பற்றி பார்க்க போகிறோம். 4 hour டைம் ஃப்ரேம். 4 hour டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு, எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆர் எனி பிடிஆர்ஏஸ் மார்க்கெட் அங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அகைன் செல் ஆகிறதுக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். மார்க்கெட் ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது, ஒரு பியரிஷ் தான். எடுத்தோடனே ப்ரீவியஸ் எல்லோ எடுத்தாச்சு. ஸோ நம்ம டார்கெட் முடிஞ்சிருச்சு. அடுத்த டார்கெட் நம்ம இதுதான் வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த 10 o'clock, ஓகே, டியூஸ்டே 10 AM என்ன பண்ணிருக்கு மார்க்கெட், ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. பிஃபோர் அந்த 6 to 10 கேண்டில் செல்லு, இது உடனே பை, உடனே மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது நார்மல். சரிங்களா? இங்க வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல நான் அப்போதைக்கு வந்து பைலாம் பார்த்துக்கிட்டு அதை எடுக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. இங்க எதுவுமே இல்லை, தெரியுதா? இது செம்ம லிக்விடிட்டி. பட் இங்க மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் கீழே ஒரு கேண்டில் மேலே அடிக்கிறது நார்மல். நம்ம என்ன பண்ணோன்றத சொல்றேன். நமக்கான செட்டப்ன்றது லிக்விடிட்டி ஹண்ட், ப்ரீவியஸ் லிக்விட் ஆப்போசிட் லிக்விடிட்டி பெண்டிங், அந்த ஸ்ட்ரக்சரை வேலிடேட் பண்ணிட்டு பீரியட் எஸ்எம்டி பார்த்து கன்ஃபர்மேஷன் பார்த்து போயிடணும். அவ்வளோதான், வேற எதுவும் நம்ம பெருசாக பண்ண போகிறது கிடையாது. திஸ் இஸ் 6 o'clock கேண்டில். நான் எதிர்பார்த்து இந்த 4 hour மார்க்கெட் வரும்னு சொல்லிட்டு, பட் வரல. ஏன்னா முன்னாடியே மார்க்கெட் அங்கே தான் ப்ரீவியஸ் எல்லோ எடுத்துச்சு இல்லை. ஸோ ரிவர்சல் வந்து ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல் எல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் அகைன் கண்டினியூஷன் ஆகுன்றதான் நான் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கல. ஏன்றத சொல்கிறேன். என்னோட வியூ அப்படிதான் இருந்தது, ஆனால் சுத்தமாக அது நடக்கல. அதிகமாக மார்க்கெட் போய் எனக்கு மேலே டேப் ஆகலான்னு இங்கேருந்து எஸ்எம்டி வச்சு முடிச்சானாங்க அதே. ஓகே, இதில் இருந்து நான் 9 o'clock வரைக்கும் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அதே அந்த 16 or 15 இருந்து 9 o'clock 8 o'clock வரைக்கும் கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? மேலே பிடிஆர்ஏக்கு மார்க்கெட் போவே இல்லை. தென் இங்கே என்ன ப்ரோ பிடிஆர்ஏ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 hour இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 hour. ஸோ நியர்லி எதனா உங்களுக்கு 9 o'clock ஒன்று நீங்கள் இந்த 1 hour வந்து ஓபியாக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா 4 hourலேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது 1 hour ஓபி. தென் மார்க்கெட் கரெக்டாக 9 o'clock டேப் ஆகிருக்கும். 15 minute டைம் ஃப்ரேம். ஓகே, நிறைய ஈக்குவலைஸ் கைஸ். அன்னைக்கு சீரியஸாக மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் புரியல. ஈக்குவலைஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது, ஆனாலுமே செல்லாச்சு. அது ஏன்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன டிபிஸ் இருந்தது. இவ்வளோ தூரம் நான் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நிறைய ஒரு சின்ன சின்ன டிபிஸ் இருந்தது, அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப பேக் சைட் தான் மார்க்கெட் போகிற மாதிரி தான் இருக்கும், அது எதுவும் பண்ண முடியாது. 4 hour எஃபிஜோ சம்திங். ஆமாம், இது வரைக்கும் பாருங்க, 1 hour எஃபிஜியா. நான் வந்து இது ஒரு டிபியா வச்சுக்கிட்டேன். 1 hour எஃபிஜோ டிபியா வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ இங்கே 15 minute. நல்லா கவனிங்க, இதுதான் நம்மளுக்கு ஓபி. மார்க்கெட்டோட 9:30 எங்கே ஆரம்பிக்குது பாருங்க, அதுதான் மெயின். அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் நல்லா ஃபால் கொடுத்துருக்கு. சரியா? அகைன் 1 minute டைம் ஃப்ரேம். இந்த 1 minute டைம் ஃப்ரேம்ல கைஸ் என்ன பண்ணா, எடுத்தோடனே இப்போ ஒரு ஸ்வீப் அடிச்சான். எனக்கு அது பார்த்தோன்னே நல்லா ஒரு எஸ்எம்டின்ற லிக்விடிட்டி தெரிஞ்சு போச்சு. இந்த 9:30 பாருங்க, எடுத்துட்டு போயிட்டு இந்த 9:26 மேலே அடிச்சிருப்பான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 9:26 வந்து 9:30 கீழே தான் இருக்கும். சரிங்களா? இந்த 9:30 இந்த கேண்டை சொல்கிற கீழே தான் இருக்கும். பட் இங்கே ஸ்வீப் அடிச்சு இங்கே இருக்கக்கூடிய ஃபெராலிக்கு போய் மார்க்கெட் டேப் பண்ணி விட்டுருப்பானுங்க. ஸோ அது ஒரு பக்கா என்ட்ரி தானே. கரெக்டாக அது 9:30 அடிக்கும் போது நம்மளால என்ட்ரி எடுக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் தான் இங்கே கொடுத்துருந்தானே ஃபெராலி கேப் கிளியரா, அதனால் நம்ம என்ட்ரி மேக் பண்ணிருக்கலாமே. சரிங்களா? எஸ்எம்டியும் வந்து கட்சாச்சு, ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் பீரியடும் விளக்கியாச்சு. ஸோ அதுலேருந்து ஹோல்ட் பண்ண வேண்டியதான் நம்ம கடமை. மார்க்கெட் நியர்லிங்க வந்து டேப்பாகவும் போயிடுச்சு. பட் நமக்கு தேவையான பேசிக் 2 RRன்றது ஈஸியாக கிடைக்கும். நான் இங்கே வச்சு இந்த எஸ்எல் தான். ஓகே, சாரி, இங்கே இல்லை, இந்த கேண்டில். தென் டிபி இது ஃபுல்லாக பட் மார்க்கெட்டில் கிடைச்சதுன்றது என்னது, இவ்வளோதான் ஆவரேஜாக. சரிங்களா? ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா திட்டத்திட்ட 8.5 RR. பட் உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 RRன்ற மொமெண்டம் நியர்லி ரொம்ப நேரம் 1 hour கிட்ட அங்கே தான் சுற்றிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, க்ளோஸ் பண்ணியிருக்கணும்.
ஓவராலாக இருந்தால் கூட ஏன்னா ஹியூஜ் டே இல்லை, சூப்பராக போயிருந்ததுல மார்க்கெட், அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேசியாக இருந்தது, ஈஸியாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஈவன் தோ ஹையர் டைம் ஃப்ரேமில் 4 ஹவர் ஃபெராலி கேப் நான் நினச்ச மாதிரி தொடர்னாலும் ஃப்ரேம் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. டச் இந்த ட்ரேடை முடிச்சாச்சு. தென் அகைன் டே டைம் ஃப்ரேம். பாருங்க எப்படிலாம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஓகே, டியூஸ்டே மார்க்கெட் ஹிட் ஆயிடுச்சா? இன்னமும் டிபி பெண்டிங் இருக்குது. ஸோ அதே டிபி பெண்டிங்லேயே வைங்க, இதை மட்டும் எடுத்துருங்க. இதை எடுத்துக்கோங்க. டியூஸ்டே மார்க்கெட் இன்னும் அந்த லூப் உள்ள தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை மார்க் பண்ணி வைங்க, ப்ரீவியஸ் டே லோவாக மார்க் பண்ணி வைங்க. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபைனஸ்ட்டு எஃப்ஓஎம்சி. நம்ம ட்ரேட் கிடையாது, பட் எனக்கு ட்ரேட் வந்து நல்லாவே ஒரு செட்டப் கிடைச்சிருந்து. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் 15 மினிட்ல எப்படி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சரி, கரெக்டாக இதான் வெனஸ்டே. இந்த கேண்டில் நல்லா எடுத்து பாருங்க 60. ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்வீப் கொடுத்துருவோம். ஓகே, இதை மட்டும் நல்லா எடுத்துக்கோங்க. ஸ்வீப் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் செட்டப் ஃபார்ம் ஆனால் இந்த லோ எடுத்துருவாங்க. ஈஸி இல்லை, இந்த ஒரே ஒரு கேண்டில் ரேஞ்சு. ஸோ அப்போ நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு தப்பு இல்லைல்ல. இங்கே பக்காவாக இருக்கா, நான் சொன்ன அதே ரேஞ்ச் இருக்கா? வித் 4 ஹவர் பீரியடு நீங்கள் எஸ்எம்டி பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது மண்டே 10 o'clock கேண்டில் டு டியூஸ்டே அந்த 18. ஆமாம், டியூஸ்டே 18. இங்கே பாருங்க, மண்டே 10 o'clock கேண்டில் டு டியூஸ்டே 18. எஸ்எம்டியா பீரியட்? எஸ்எம்டியா பீரியட்? எஸ்எம்டி மீன்ஸ் ஒரு பேர்ல நம்மளுக்கு ஃபெராலி கேப் டேப் ஆயிருக்கும், ஒரு பேர்ல டேப் ஆகாமல் இருக்கும். ஸோ தட்ஸ் கால் த பீரியட் எஸ்எம்டி. நமக்கு தேவையான என்ட்ரி கேண்டில் இதுதான். நம்ம உள்ள போயிட்டு பார்க்க போறோம் நடக்குதுன்னு. 1 hour உள்ள போறீங்க கைஸ். 1 hour எவ்வளோ கிளியரா ரெஃப்யூஜ் வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் 1 hour ஃபெராலி கேப் வேணுதில் வந்து பாருங்க. 6 o'clock நம்ம என்ட்ரி எடுக்க போது 9 o'clock. இதான் மார்க்கெட்லேங்க 9 o'clock. அது மாதிரி என்ன பண்ணிருக்கான், 1 hour எஃப்இஜி திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 hour ஐஎஃப்இஜி இது போதாதா 9 o'clock. ஸோ இதுக்குள்ளார 15 மினிட் போயிடலாம். வெனஸ்டே எஃப்ஓஎம்சிடி அன்னைக்கு செட்டப் நான் சொன்னது இதுதான். பர்ஃபெக்டான ஃபெராலி கேப். நான் மேபி ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணுறேன், நல்லா பாருங்கள். ஒரு ஃபெராலி கேப் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது. ஓகே, எக்ஸாக்ட்லி 9:30 அப்போ அந்த ஃபெராலி கேப் கேண்டலோடைய ஹை 8:15. ஆனால் இங்கே அந்த 8:15 மேலே மார்க்கெட் போகல. 8:15 சேம் 9:30 கீழே இருக்கு. ஸோ லோவர் ஹை, இங்கே ஹையர் ஹை. எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது 1 minute போனாலும் நீங்கள் அதே கூட எடுத்துக்கலாம். திருப்பி எஸ்எம்டி நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 4:15 வச்ச எஸ்எம்டி வந்து நீங்கள் 1 minute கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. இருந்தாச்சா? இதில் நீங்கள் காமன் பேட்டர்னா திரும்ப நோட் பண்ண ஏஎம்டி. எங்கே வரும் ஏஎம்டினா, இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன். வெயிட் a minute. இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன், இது மேனிப்புலேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ட்ரியே தரான். எங்கே என்ட்ரி? இன்வர்ஷன் ஃபெராலி கேப்பில். இன்வர்ஷன் ஃபெராலி கேப்பில் நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கலாம்? இங்கே எடுத்துருக்கணும். சரிங்களா? 9:38 என்ட்ரி கிடச்சிருக்கு. உங்களோட டிபி இது ஒன்று, அடுத்தது ஒன்று மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதுதான் உங்களோட டிபிஎஸ். ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் 9:30 ரொம்ப இயர்லி. தென் திஸ் கேண்டில் as SL. இது ஃபர்ஸ்ட் டிபி 4.5 RR. இது செகண்ட் டிபி 5 RR. இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணுறீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபெராலி கேப்பு, அதில் எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே மார்க்கெட் தொடலை. என்ன ஆச்சுன்னா பீரியட் எஸ்எம்டி ஆயிடுச்சு. எஸ்எம்டி 500ல் அந்த எஃப்இஜி டேப் ஆகிருக்கும். சரிங்களா? அந்த டைமிங் பாருங்க 9:47. இதில் வந்து ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகி டேப் ஆகிட்டு போயிருக்கும். பட் இதில் எஃப்இஜி இல்லை. பட் ஆஃப்டர் மேக்ரோஸ் ஸ்டார்ட் ஆச்சுல, டிபியில் ரீச் ஆகல. ஃபர்ஸ்ட் டிபி ரீச் ஆகுது, இன்னும் செகண்ட் டிபி வேறு பெண்டிங் இருக்குல்ல. ஒரு வாட்டி 5 minute வாங்க. 5 minute நீங்கள் 1 minute போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ 5 minute பாருங்கள். ஒரு ஃபெராலி கேப் டேப் ஆகிட்டு அந்த ஃபெராலி கேப் மார்க்கெட் வந்து 1 minute என்ட்ரியாக மாற்றிருக்கும். இந்த ஃபெராலி கேப் தான் ரெண்டுத்துலேயுமே, அது ஃபெராலி கேப் தான். இதுலேயும் ஃபெராலி கேப் தான், இதுலேயும் ஃபெராலி கேப் தான். 1 minute போய் பாருங்கள்.
ஓகே, இப்போ இந்த 1 மினிட்ல வந்து பார்க்கும்போது நம்ம மார்க் பண்ணியிருந்த 5 மினிட் ஃபேர் வேலி கேப் ஏரியா இதுதான். இதுலேயே நான் என்ன சொல்றேன், நீங்கள் இங்கே டேரெக்டாக மார்க்கெட் வந்து தொட்டவொடனே எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இங்கேருந்து அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்துருக்கலாம். இதுலேருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஐஓஎஃப்டி வச்சுட்டு பாருங்க, கரெக்டாக இந்த என்ட்ரி 10-8 ஸ்டில் மேக்ரோஸ் ஆன். ஸோ இது என்ட்ரி அண்டு திஸ் இஸ் எக்ஸிட் எஸ்எல். ஃபர்ஸ்ட் டிபி அண்ட் செகண்ட் டிபி ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஹிட் ஆச்சு. இது ஒரு 4.5 ஆர்ஆர்ன்றது நல்ல ட்ரேட், ஈஸி குயிக் ட்ரேட். இந்த இடத்துல நீங்கள் பயப்படவே தேவையில்லை, ஏன்னா லாட் ஆஃப் லிக்விடிட்டி அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு ஃபேராலிக்கா இப்போ ஈவன் திருப்பி அங்கே பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம் ட்ரேடை. இதுக்கு எஸ்எம்டி சொல்லுங்க ப்ரோ, ஷோராக சொல்கிறேன், இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டில் மார்க்கெட்டில் டேப் ஆயிருக்கா 10.5க்கு? இங்கே டேப் ஆயிருக்காது, பார்த்துடலாம். அதான் நினைக்கிறேன், சரியா தெரியல, ஒரு விஷயம் பார்க்குறேன். ஆமாம், இது வந்து ஈக்குவலைஸு 0, பட் இங்கே இந்த கேண்டலோட ஹையை விட அவன் ஹையர் ஆகி, ஸோ ஒன்று ஈக்குவலாக இருந்து ஒன்று ஹையராக லோவராக இருந்தாலும் எஸ்எம்டி தான். இது ஈஸி 4.5 ஆர்ஆர் ட்ரேட். அகெயின் டிபி போய்ட்டு ரீச் ஆயிடுச்சா, டே டிபி. இதில் தான் இப்போ ட்யூஸ்டே தேர்ஸ்டே ஏன் மார்க்கெட் பை ஆகணும். ஆஃப்டர் எஃப்ஓஎம்சி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மார்க்கெட் நைட் ஆனால் நடந்துன்னு சொல்லிட்டு. இங்கே தான் மார்க்கெட் எஃப்ஓஎம்சி கொடுத்தது 2 o'clock. எங்க சாரி 2 o'clock, ஃபர்ஸ்ட் 2 o'clock தான், 2 அப்புறம் தான் 2:30. இப்போ தான் 2 o'clock. ஜஸ்ட் ஒரு பை சைட் போனால் லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு அகைன் செல் அடிச்சானுங்க. இந்த செல் வந்து மார்க்கெட் எங்கே தொட்டுதுன்றதா மேட்ரு. வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கோம், தெரியுங்களா? வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபேராலி கேப். ஸோ அதில் இருந்தால் மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாகவே மாறி இருக்கும். இந்த வீக்கில் ரொம்ப புல்லிஷாக போய் முடிஞ்சிருக்கு, ரிஜெக்ஷன் ஆகிட்டு முடிஞ்சிருக்கு. இதுதான் வீக்லி ஐஆர்எல். இப்போ டே டைம் ஃப்ரேம் இல்லைன்னு தெரியுதா, இல்லை வீக்லி இஆர்எல் எடுத்தாச்சு. ஸோ மார்க்கெட் மேலே போய் தானே ஆகணும். இது தேர்ஸ்டே, ப்ரீவியஸ் டே ஹைன்றது இதுதானே, ப்ரீவியஸ் டே ஹை. அந்த இது வந்து டே பிஎஸ் வந்து மார்க் பண்ணுற ரீசன் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, எடுத்தால் அதே எடுத்துரும் சேர்த்து. ஸோ இது வந்து நம்ம பிஎஸ்எல்லாம் வச்சுக்கலாம், டே பிஎஸ்எல் வெறும் பிஎஸ்எல்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுவும் தேர்ஸ்டே, இது ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே ஹை. ஓகே, எக்ஸாக்ட்லி இது தேர்ஸ்டே கேண்டில். தென் ஃபார் அஸ் வாட் ஆஃப் லிக்விடிட்டி இங்கே பெண்டிங் இருக்கா. இப்போ இந்த இடத்துல ஏஷியா வெரி புல்லிஷ். இதை பாருங்க, இதான் மேட்ரு. சிஆர்டி போட்டிருப்பான் மார்க்கெட். சிஆர்டி பண்ணதை விடாமல் எப்போவுமே டேட்டா ஐஸாக மார்க்கெட் எடுக்கிறது சகஜம். ஒரு என்எஃப்பி, சிபிஐ, எஃப்ஓஎம்சி இந்த மாதிரி பெரிய பெரிய நியூஸஸ் வருது. அந்த நியூஸஸ்ல மார்க்கெட் உங்களுக்கு வந்து டபுள் சைட் லிக்விடிட்டி வச்சிருச்சு, பெரிய ரேஞ்ச் கேண்டிலாக இருக்குன்னா மார்க்கெட் ஒரு சைடு எடுத்துட்டு ஒரு சைடு போகும். பட் உங்களுக்கு ஒரு சைடு மார்க்கெட் வரும்போதே பீரியட் தொட்டுருச்சுன்னா மறு சைடை போய் எடுக்க தான் பார்க்கும். இங்கே வந்து உங்களுக்கு பை சைடான வீக்லி ஏரில் மார்க்கெட் தொட்டுருச்சு. தென் நீங்கள் உங்களுக்கு சிஆர்டியும் வந்து பை சைடுக்கு உங்களுக்கு ஸ்பீட் கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணும், பை சைடு தானே போக பார்க்கும். நீங்கள் இதிலே நோட் பண்ணி பாருங்க, சிஆர்டிக்கு கொடுத்ததா இந்த கேண்டில் நான் டேரெக்டாக 15 மினிட் போகிறேன் பாருங்க. 15 மினிட்ல ஒரு நல்ல செட்டப் இருக்கும். இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன், இது எக்ஸாக்ட்லி மேனிப்புலேஷன், இங்கே எஃபிஜி என்ட்ரி, அகைன் இங்கே எஃபிஜி என்ட்ரி. ஸோ இது போதுமே, தாராளமாக இந்த என்ட்ரி போதுமே. நான் எதிர்பார்த்தது ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா ஐஸ். அந்த டேட்டா ஐஸ் எடுத்துட்ட பிறகு வேணால் ப்ரீவியஸ் ஹை அந்த டே பிஎஸ்எல் எல்லாம் போயிடுவானே, அதெல்லாம் ஒரே நேரத்தில் போயிடுச்சு. ஒன்னாவே எடுத்து தூக்கி அடிச்சாச்சு மார்க்கெட். ஓகே, 1 மினிட், சாரி 15 மினிட்ல ஒன்று சொல்லணும் கைஸ். இந்த மாதிரிலாம் மார்க்கெட் நடக்கும்போது நான் கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன். என்ன அந்த இடத்துல நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். சரி, இது 15 மினிட் ஃபேராலிக்கா ஃபில்டா, திருப்பியும் இங்கேயும் ஒரு 15 மினிட் ஃபேராலிக்கா ஃபில். இங்கே ஃபேராலிக்கா ஃபில் ஆகல, ஆனால் அங்கே ஃபில் ஆகான்னு பாருங்க. 6:30 கொஞ்சம் நல்லா பாருங்க. 6:30 இந்த 6:30 லோ எடுத்தால் தான் மார்க்கெட் வந்து ஃபேராலிக்கா தொடங்கணும். இது 6:45, இங்கே 6:30 கீழே 6:45 வந்தாச்சு. ஆனால் மெஷர்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன், வந்தாச்சு. இங்கே 6:30 6:45 மேலே. ஸோ பீரியட் எஸ்எம்டி. அடுத்த எஃபிஜியும் பாருங்க, இங்கே ஃபில் ஆகலை, ஆனால் இங்கே அந்த எஃபிஜி ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே 15 மினிட்ல ஒரு ஃபெராலி கேப் லேட்டஸ்ட்டாக மார்க்கெட் அதை தோட்டுட்டு 1 மினிட்ல ஏஎம்டி ப்ளஸ் எஸ்எம்டி ஓபி செட்டப் வச்சுட்டு கிளம்பிட்டான்.
வேற எதுவுமே பண்ணல. ஓகே, இது 15 மினிட் எஃப்இஜின்னு இல்லையா? இது வந்து 15 மினிட் எஃப்இஜி. எக்ஸாக்ட்லி 9:30 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயுமே எஃப்இஜி இருக்கும், ஆனால் டைனியாக இருக்கும் பார்க்கறதுக்கு தெரியாமல். 15 மினிட் எஃப்இஜி இருக்கும். 1 மினிட். ஓகே, இப்படி பாருங்க. இது என்ன தெரியுமா அக்யூமுலேஷன் சொல்கிறேன்? இது அக்யூமுலேஷன். எக்ஸாக்ட்லி இவர் தான் மேனிபுலேஷன் வித் த பிடிஆர் ரேட் ஆஃப். தென் இதுதான் பர்ஃபெக்டான ஓபி என்ட்ரி. நான் இதில் இந்த எஃப்இஜி கிரியேட் ஆனப்போ எஃப்இஜி தொடர்ந்து பார்த்தேன், பட் தொடரல. ஓபி அந்த தான் மார்க்கெட் போச்சு. ஈவன் அவங்க 5 மினிட் மார்க்கெட்டிங் வெயிட் பண்ணிட்டு தான் போச்சு. இது பாருங்க, இதில் எஸ்எல் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போகிறோம். நம்ம ஒன்று இங்கே வைக்க போகிறது கிடையாது, ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போகிறோம். மேனிபுலேஷன் ஆனால் லோவே திருப்பி மார்க்கெட் எடுக்குதுன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். இது டேட்டா ஐ டார்கெட். இதுவே 6.8 ஆர்ஆர், ரொம்ப 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 போதுமான ஆர்ஆர். நீங்கள் ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. 9 ஆர்ஆர் ஓவர் ப்ராஃபிட்ஸ் இந்த வீக் ஃபுல்லாக. சரிங்களா? ஸோ இதுதான் பை ட்ரேட். இதுக்கப்புறமும் பை ட்ரேட் கிடைச்சிதானா? நியர்லி கிட்ட போயிட்டு ஒன்று கிடைச்சது. என்னன்னா டேட்டா ஐஸ் எடுத்துகிட்ட பிறகு மார்க்கெட் கீழே வரும் பார்த்தோம், பட் கீழே வரல. இங்கேருந்து எஃப்இஜி வந்து போகுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஐஎஃப்இஜில் வந்து அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் ஐன்றது பெண்டிங் டார்கெட் தானே, அந்த ப்ரீவியஸ் ஐயும் மார்க்கெட் சேர்த்து முடிச்சிருவானு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் தான் கொடுத்துட்டு அந்த ஐஎஃப்இஜிக்குள்ளே. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக ஐஎஃப்இஜி உடச்ச உடனே எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி எடுத்து பாருங்க, நியர்லி 1:2 அது 1:1.5 மாதிரி இருந்திருக்கும் கைஸ், அவ்வளோதான். அது ஒரு செகண்ட் என்ட்ரி. இதுதான் நம்மளுக்கு தேர்ஸ்டே கொடுத்த ரிவர்சல். வீக்லி டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் வந்து நம்ம மார்க்கெட்டை ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரக்சராக நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒத்துக்கிச்சு. ஸோ நம்ம டிஓஎல் டார்கெட் பண்ணோம் ப்ரீவியஸ் டே ஹையா. சரிங்களா? அகைன் ப்ரீவியஸ் டே ஹை, மார்க்கெட் பிகம்ஸ் புல்லிஷ். எது வரைக்கும் புல்லிஷாக இருக்கும் நான் எதிர்பார்த்துன்றத சொல்லிடுறேன். வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் வீக்கோடைய பாடி ஃபர்ஸ்ட் அண்ட் வீக் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படி தான் வைப்போம். அந்த மாதிரி டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அது ஐஆர்எல். ஸோ அந்த ஐஆர்எல் போகிற வரைக்கும் பார்க்கலான்றது தான் நான் யோசிச்சது. இது ப்ரீவியஸ் டே ஹை. ஃப்ரைடே ஃபஸ்ட்டு போகும்போது ப்ரீவியஸ் டே ஹையை மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தான் இங்கே வெனஸ்டேவா, தேர்ஸ்டேவோட ப்ரீவியஸ் டே, வெனஸ்டேவோட ப்ரீவியஸ் ஹையே இது தேர்ஸ்டே எடுக்கல. ஸோ அந்த ஒரு ஹை, தென் இது ஒரு ஹை. அதுவே நம்மளுக்கு ஐஆர்எல் வந்து நம்ம மார்க்கெட் போய் ரீச் ஆச்சுன்னா இதை பார்த்துருவோம். இங்கே பாருங்க கைஸ், மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த 4 hour ஃபெராரி கேப் வரைக்கும் செல் ஆகிறான். ஏன்னா இங்கே செல் ஃபெராரி கேப் இருக்கு, ஐஆர்எல் போய் மார்க்கெட் தொடுது. அப்போ 6 மணிக்கு போயிட்டு ஐஆர்எல் தொடுது, கிட்டக்க போயிட்டு வந்துடுது. இந்த 4 hour செல் ஃபெராரி கேப் இது ப்ரீவியஸ் டே ஹை அண்டா. ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 4 hour பை ஃபெராரி கேப். செகண்ட் டார்கெட் இது. இதில் வந்து நம்ம என்ட்ரி பார்ப்போம். 1 hour டைம் ஃப்ரேம், 1 hour டைம் ஃப்ரேம். சரி, இதில் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்றத சொல்கிறேன். என்னோட எய்ம் என்னவா இருந்ததுன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹை எடுத்தாது, ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டாவது இருந்துச்சுமா போகணும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நான் வந்து டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் மார்க்கெட் போய் ரீச் ஆகும்னு பார்த்தேன். ரொம்ப 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 மைன்யூட் கேப்பில் ரீச் ஆகாமல் விட்டுருச்சு. சரி, நான் அதை கண்டுக்கல. எஸ்எம்டி ஒன்று வச்சாங்க சூப்பரா. இதை பாருங்க, மொத்தத்தையும் எடுத்தானா 5 மணிலேருந்து இது 9 வரைக்கும் எடுத்துட்டான். திருப்பி இங்கே பாருங்க, 5 மணிலேருந்து 9 வரைக்கும் எடுக்கல. ஸோ எஸ்எம்டி 15 மினிட்ல பார்த்தா உங்களுக்கு ஏஎம்டியாக இருக்கும், பக்கா ஏஎம்டி. தெரியுதுங்களா? இதெல்லாம் பாருங்க, அக்யூமுலேஷன். இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன். தென் மார்க்கெட் எம்எஸ்எஸ் கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அது எப்படின்றத 1 மினிட்ல காமிக்கிறேன். உங்களுக்கு எஸ்எம்டி இதுவே போதும். ஏன்னா அகைன் அண்ட் அகைன் எஸ்எம்டி போகணும்னு அவசியம் கிடையாது. இதை பாருங்க, கேண்டில் எஸ்எம்டியாக இருக்கும் 9:35, 9:34க்கு மேலே தான் 9:35. இதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். 34க்கு மேலே தான் 35. கீழே வந்து ப்ரீவியஸ் ஹை ஸ்வீப்பு நீங்கள் எடுக்கலாம். இது 34லேருந்து 36 வரைக்கும் கீழே தான். ஸோ இதில் வந்து நான் என்ட்ரியாக கன்சிடர் பண்ணுறது, இங்கே மார்க்கெட் கரெக்டாக பிரேக் ஆச்சுல்ல,
இதை நீங்கள் ஆன் என்ட்ரியாக போட்டிருந்தாலும் ஓகே, இல்லை முடிஞ்ச பிறகு போட்டாலும் ஓகே தான். இதுதான் நம்மளுடைய எஸ்எல். ஏன் நம்ம மேலே இருக்கலாம், அதனால போனால் ஃபேராடே கேப் இருக்குது. ஸோ அங்கே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாமே. தென் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ப்ரீவியஸ் I3 மார்க்கெட் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் 4 ஹவர் ஃபேராடே கேப். ஓகேங்களா, 4 ஹவர் ஃபேராடே கேப். இது வரைக்கும் நம்மளுடைய 5 RRTP ஏன்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 5 மினிட் 15 மினிட்ல அதுவும் தொடரல, ஜஸ்ட் அங்கே ஒரு செல் ஆஃப் தான் கொடுத்தானுங்க. அதை நான் இந்த 4 ஹவர் வச்சிருந்தேன். 2 4 ஹவர் டிபியும் வந்து S&P 500 ரீச் பண்ணிச்சு, பட் ES ரீச் பண்ணல. ஓகே, இதுலயே நீங்க பார்க்க வேண்டியது ப்ரீவியஸா இருந்தக்கூடிய லிக்விடிட்டி என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. 4 ஹவர்னு சொல்லிட்டு பையின்னு நம்ம பயிடக்கூடாது. உங்களுக்கு இது செல் ஆகும் தெரியலையா? ஃபுல்லாவே லிக்விடிட்டி இல்லை. நான் வெயிட் பண்றேன், திருப்பியும் மார்க்கெட் செல் ஆகும். இங்க வந்து போயிருக்கா? ஸோ இங்க வந்திருக்கோம், ஃப்ரைடேவே வரல. மார்க்கெட் ஒரு 10 o'clock அப்புறம் ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் எக்ஸ்பெக்டிங் இந்த பார்ட் ஆஃப் த எஸ்எஸ்எல் லிக்விடிட்டியும் கலெக்ட் ஆயிடுவானு. பட் இந்த வீக் ஃபுல்லாவே வேற லெவல், ரொம்ப ஹை ஆர்ஆர் வீக்கா இருக்கு. சும்மா தொட்டாலே 462 RR அந்த மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கு. அகைன் சொல்றேன், இதெல்லாமே ஃபேண்டசியா நீங்க விட்டுருங்க. நமக்கு தேவை கன்சிஸ்டண்டா வீக்லி 2%. அதை மேக் பண்றதுக்கு 2 ட்ரேடு போதும். ஒரு ட்ரேடுக்கு 0.5% ரிஸ்க், 1:2 ப்ராஃபிட். அட் எண்ட் ஆஃப் த வீக்ல நீங்க 2 ட்ரேடு ப்ராஃபிட்டபிளா இருந்தாலே போதும், விச் இஸ் 4 RR. ஸோ 2%ன்ற அமௌண்ட்டை நீங்க அன்லாக் பண்ணாலே உங்களுக்கு நல்ல அமௌண்ட் தான். 50K ஃபியூச்சர்ஸ் அது வந்து $1,000. ஓகே, மிச்சம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, அந்த மினி டேஸ் ஒரு 3 days காமிச்சா கூட அதுவே உங்களுக்கு 450 வந்துடும். ஸோ $1,450 நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது ஒரு நல்ல அமௌண்ட் ஆகுது. ஓகே, இவ்வளோதான். என்கியூல நான் பார்த்த செட்டப்ஸ் எல்லாமே ஒன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ல இருந்து, இல்லை ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்பீட்ல இருந்து. லோ டைம் ஃப்ரேம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி எதனா ஒரு 4 ஹவர் ஒரு 1 ஹவர்ல பீரியடேஸ் இருக்கு. தென் 15 or 5 minute பீரியட்ஸ்ல இருந்து 1 minute நான் கன்வெர்ட் பண்ணி அதில் AMD லிக்விடிட்டி ஹண்ட் SMT எல்லாம் பார்த்துட்டு ஆப்போசிட் லிக்விடிட்டி பெண்டிங்கை நான் டார்கெட் பண்றேன். இவ்வளோதான் கைஸ். நியூயார்க் AM செஷன் மட்டும் தான் ட்ரேட் பண்றேன், வேற எந்த செஷனும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிட்டு கிடையாது. இது தாராளமா போதுமான விஷயம். ஓகே, தட்ஸ் இட். இதோட நம்மளோட என்கி செஷன் முடியுது. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.